Hello students, good morning to everyone. Welcome to our YouTube channel. நம்ம previous classல 9th max state boardல chapter 2 real numbersல இருக்கக்கூடிய முக்கியமான 5 marks நம்ம exercise 2.7ல பார்த்தோம். சரிங்களா? So அதை பார்த்திருப்பீங்க, அந்த sums எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ next exercise 2.9ல இருக்கிற 1 mark question நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இந்த 1 marks பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி நம்ம மெமரி தான் பண்ணுவோம். தயவு செய்து அதை பண்ணாதீங்க. சரியா? ஏன்னா 1 mark தான் கான்செப்ட் ஓரியன்டா அந்த சாப்டர் ஃபுல்லா நீங்க எப்படி படிச்சிருக்கீங்க அப்படின்றத ஒரு அனலைசிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கிடைச்சிக்கிற பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த 1 mark நீங்க நல்லா கான்செப்ட் ஓரியன்டா ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷனல் நாலேஜ் கிடைக்கும். ஃபியூச்சர்ல நீங்க 10th போர்டு எக்ஸாம் போறப்போ நம்மளுக்கு இது மாதிரி புக்ல இல்லாத 1 marks 4 or 5 கேட்பாங்க உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ல. சோ இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அதுல நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். சரிங்களா? இப்போ 2.9ல இருக்கிற 1 marks நம்ம பார்க்கலாம். சோ இதுல தியரிட்டிக்கலா இருக்கிறது நான் பின்னாடி நடத்துறேன். சம்மா இதெல்லாம் சால்வ் பண்ண முடியுமோ அதை இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். போலாங்களா? So first 1 mark. If 1/7 equal to 0.142857, then the value of 5/7 கேக்குறான். அதாவது இங்க பாத்தீங்கன்னா இந்த 142857 மேல ஒரு பார் போட்டிருப்பாங்க. சோ பார் போட்டாங்கன்னா அந்த டிஜிட்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம், மீனிங் புரியுதுங்களா? இப்போ இதுல பாருங்க 142587 இது அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே போகுது அப்படின்றான். இப்போ இந்த கண்டிஷனை வச்சு we need to find the value of 5/7. 5/7 ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அப்போ ஃபர்ஸ்ட் சோ என்ன கொடுத்திருக்கான் நம்மளுக்கு 1/7 ஓட வேல்யூ கொடுத்திருக்கான். சோ 1/7 ஓட வேல்யூ பாருங்க 0.142857. சோ இங்க பார் போட்டிருக்காங்க. இங்க பார் போட்டிருக்காங்கன்னா இதோட மீனிங் என்னன்னா இந்த டிஜிட்ஸ் அப்படியே நம்மளுக்கு ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ which is equal to 0.142857. 142857. சோ இது நம்மளுக்கு அப்படியே ரிப்பீட் ஆயிட்டு போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த கண்டிஷனை வச்சு we need to find the result of 5/7. 5/7 ஓட வேல்யூ நம்ம என்னன்றதை கண்டுபிடிக்கணும். சோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்றத பாருங்க. 5/7 ஓகேங்களா? இந்த 5/7 நம்ம 5 into 1/7 நோட் பண்ணிக்கலாமா பாருங்க. சரியா? இந்த 5/7 5 into 1/7 நோட் பண்ணிக்கலாம். இந்த 1/7 ஓட வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க. என்னன்ட்டு 0.142857 மேல பார் இருக்கு. சோ அந்த வேல்யூ எடுத்துட்டு நான் நோட் பண்ணிக்கிறேன். அப்ப 0.142857. சோ இது அப்படியே ரிப்பீட் ஆகுது உங்களுக்கு. சரியா? இப்ப ஜஸ்ட் இந்த 1/7 ஓட சரியா டெசிமல் ஃபார்மை நம்ம 5 ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். இப்ப நான் மல்டிப்ளை பண்ற பாருங்க. 7 5s are 35, ரிமைண்டர் 3. நெக்ஸ்ட் 5 5s are 25, 25 ஓட ஒரு 3 28, சோ ரிமைண்டர் 2. நெக்ஸ்ட் 5 8s are 40, 40 ஓட ஒரு 2 42, சோ ரிமைண்டர் 4. நெக்ஸ்ட் 5 2s are 10, 10 ஓட ஒரு 4 14, சோ ரிமைண்டர் 1. நெக்ஸ்ட் 5 4s are 20, 20 ஓட ஒரு 1 21, சோ ரிமைண்டர் 2. தென் ஃபைனலா 1 5s are 5, 5 ஓட 2 7. தென் டெசிமல் பாயிண்ட் அது மார்க் பண்ணிட்டு 5 into 0 0. அப்ப இந்த டேர்ம் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப இதை நம்ம எப்படி மார்க் பண்ணலாம்? 0.714285 நம்ம மார்க் பண்ணலாம். சோ இந்த டிஜிட் ரிப்பீட் ஆகிறதுனால இது மேல நம்ம பார் போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு கொடுத்துக்கிற 4 ஆப்ஷன்ல இது எங்க இருக்குதுன்னு நீங்க பாருங்க. சரியா? நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு செகண்ட்ல இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க 0.714285. சோ the best answer is option 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1 மார்க். நெக்ஸ்ட் 1 மார்க். ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட் ஆஃப் தி ஃபாலோயிங் அப்படின்றான். இதுல 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கான். இந்த 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கா. சரியா? இது நம்ம ஒவ்வொன்றுத்தையும் நம்ம சால்வ் பண்ணாதான் நம்மளுக்கு இதுல ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன கொடுத்திருக்கான் பாருங்க. √32 into √2 அப்படின்னு கொடுத்திருக்கான். சோ எப்பவுமே இது மாதிரி ஒரு இரேஷனல் நம்பர் வருதுன்னு நினைச்சீங்களா? இந்த √32 அப்படின்றது கண்டிப்பா இதுக்குள்ள ஏதாவது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்கா இல்லையான்றது நீங்க செக் பண்ணணும். ப்ரீவியஸ் கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன். அப்ப இந்த √32 நீங்க பாத்தீங்கன்னா நானு √16 into 2 எழுதலாம். சரியா? அப்ப 16 அப்படின்றது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 4. சோ அப்போ 4√2. சோ கூட இங்க ஒரு 2 இருக்கு. அதையும் ஞாபகமா நோட் பண்ணீங்க. √2 which is equal to இந்த 16க்கு ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து 4. ஆனா 2க்கு எடுக்க முடியாது. அப்ப √2 அகைன் ஒரு √2 இருக்கு. இப்போ இந்த √2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get the result 2.
சரியா? அப்போ 4 into 2 8. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் நம்மளுக்கு 8 கிடைச்சிருக்கு. திஸ் இஸ் a ரேஷனல். இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரேஷனல்ல கிடைச்சிருக்கு. சரி, செகண்ட் ஒன் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி பாக்குறேன். செகண்ட் ஆப்ஷன் √27/√3 கொடுத்திருக்கான். ஓகேங்களா? சோ இது ஃபார்முலா இருக்கு, நம்ம படிச்சிருப்போம் இந்த எக்ஸசைஸ்ல, ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்ல. nth root of a by nth root of b னா இது நம்ம nth root of ab ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ அத நான் இங்க அப்ளை பண்ணேன்னா ரூட்டை காமனா அப்ளை பண்ணி உள்ள இருக்கிற வேல்யூஸ டிவிஷன்ல மார்க் பண்ணிக்கலாம். 27/3 அப்படின்ட்டு. இப்ப 3க்கு இந்த 27 கேன்சல் பண்ணனா 9 டைம்ஸா பாருங்க. சோ அப்ப இங்க ரிசல்ட் நிக்கிறது √9. அப்ப 9க்கு ரூட் எடுத்தீங்கன்னா you will get the result 3. அப்ப இங்க பாருங்க, நம்ம ரெண்டு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு ஆன்சருமே அப்ப நமக்கு ரேஷனலா கிடைச்சிருக்கு. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சோ ரிமைனிங் இருக்கிற ட்ரூ ஆப்ஷனை நீங்க சால்வ் பண்ணும்போது மேபி ஒன்னு இரேஷனலா இருக்கலாம். அது எதுன்றதா நம்ம இப்ப செக் பண்ணணும். ஏன்னா ரெண்டு ரேஷனலா வந்துருச்சு. அப்ப மீதி இருக்கிற ரெண்டு நம்ம சால்வ் பண்ணும்போது கண்டிப்பா அதுல ஏதாவது ஒண்ணு இரேஷனலா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அது என்னன்றதை நம்ம செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, √72 into √8 கொடுக்குறோம். அப்போ இந்த 72க்குள்ள ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்கும். 9 into 8, ஏன்னா 9 8s are 72. அப்போ √9 into 8 into √8. இப்ப நல்லா நோட் பண்ணி பாருங்க, 9 அப்படின்றது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இந்த 9க்கு ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் 3 கிடைக்குமா பாருங்க. சோ அப்ப ரிமைனிங் இருக்கிற டேர்ம் √8 into √8. அப்ப இந்த √8 சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா you will get the result 8. அப்ப 3 into 8 னா உங்களுக்கு ஆன்சர் 24. 8 3s are 24. சோ அப்ப இங்க ரேஷனலா வந்துருச்சு. சரிங்களா? அப்போ ரிமைனிங் ஒன்னு இருக்குது டி ஆப்ஷன், தட் இஸ் ஃபோர்த் ஆப்ஷன். அதை சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம் ஃபைனலா. சோ அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு √54/√18. இங்க இதே ஃபார்முலா நம்ம செகண்ட் ஒன்னுக்கு அப்ளை பண்ண பாத்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான். nth root of a by nth root of b னா nth root of ab நம்ம நோட் பண்ணிக்கலாம். அப்ப √54/18. நான் டைரக்டா 18 டேபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். 18ல வந்து 54 3 டைம்ஸ் இருக்கும். அப்ப இதை கேன்சல் பண்ணனா எனக்கு ரிசல்ட் 3 நிக்குது. அப்ப இங்க பாருங்க உங்களுக்கு ரிசல்ட் வந்து √3. அப்ப √3 அப்படின்றது இரேஷனல் நம்பர். நம்ம மீதி மூணுத்தையும் பாருங்க உங்களுக்கு ரேஷனல்ல கிடைச்சிருக்கு. ஆனா இந்த ஃபோர்த் ஒன்னு சிம்பிளிஃபை பண்ணும்போது மட்டும் நம்மளுக்கு இரேஷனல்ல கிடைக்குது. அப்ப இந்த 4 ஆப்ஷன்ல ஆட் ஒன் கொஞ்சம் வித்தியாசமா தெரியுதுன்னா ஆப்ஷன் 4 தான். பிகாஸ் ரிமைனிங் 3 நீங்க சிம்பிளிஃபை பண்றப்போ you will get the result in rational. பட் ஃபோர்த் ஒன்னு சிம்பிளிஃபை பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு ஆன்சர் வந்து இரேஷனல்ல வருது. அப்போ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ல நம்ம ஃபோர்த் ஆப்ஷன் இந்த क्वेश्चन நம்ம செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது மாதிரி நீங்க யோசிச்சு ஒர்க் அவுட் பண்ணி நீங்க அந்த ஆன்சரை செலக்ட் பண்ணா எக்காரணத்துக்கு மெமரி பண்ணிட்டு அதை வந்து டிக் பண்ற ஆப்ஷனை நீங்க தயவு செய்து கொஞ்சம் மாத்திக்கிங்க. அடுத்த 1 மார்க் போலாம். நெக்ஸ்ட் 1 மார்க் பாருங்க, 0.34 பார். அதாவது இங்க நீங்க தெளிவா கவனிக்கிற இந்த 1 மார்க்க இங்க வந்து 0.34 பார்னு கொடுத்திருக்கான். சோ கிவன்ல 0.34 பார் அப்படின்றான். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த 34 தான் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகுது. சரிங்களா? அப்ப இது எப்படி நோட் பண்ணலாம்? 0.34 34 34 எக்ஸெட்ரான்னு போகும் இந்த டேர்ம். ரெண்டாவது ஒன்னு என்ன கொடுக்குறான் பாருங்க, 0.34 பார். இங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 மட்டும் தான் இதுல ரிப்பீட் ஆகுது. 0.34 பார். சோ இதுல பாருங்க 34க்கு பார் இருக்கும். சரியா? இங்க கிளியரா கவனிக்கணும். அப்பதான் இங்க 4க்கு தான் பார் இருக்கும். அப்ப இங்க 4 தான் இங்க ரிப்பீட் ஆகுது. அப்ப 0.344444 எக்ஸெட்ரா இது நோட் பண்ணலாம். சரிங்களா? இப்ப இந்த ரெண்டு வேல்யூ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன்னு நினைச்சுக்க. 0.34 பார் பிளஸ் 0.34 பார். அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன்னா இங்க பாருங்க 4 ஆட் பண்ணா 8. நெக்ஸ்ட் 4 ஒரு 3 7. 4 4 8. அகைன் 4 ஒரு 3 7. அகைன் 4 ஒரு 4 8. நெக்ஸ்ட் 3 3 6 0 பாயிண்ட். ஓகேங்களா? இப்ப நோட் பண்ணீங்கன்னா இந்த 87 அப்படின்றது நம்மளுக்கு ரிப்பீட் ஆயிட்டே போகுது பாருங்க. 0.6 87 87 87. அப்ப இந்த 87ன்ற டேர்ம் நம்மளுக்கு இதுல ரிப்பீட் ஆகுறதுனால இதை நம்ம 0.687 பார்னு போடலாம். இந்த 6 ரிப்பீட் ஆகல. ஓகேங்களா? 87ன்ற டேர்ம் தான் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகுது. சோ அதனால இதை நீங்க 0.68787க்கு மட்டும் நீங்க இங்க பார் போட்டு காட்டணும். அப்ப இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஃபைனல் ஆன்சர். இந்த ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 0.687 பார். சோ இதுல 87க்கு மட்டும் தான் பார் இருக்கு. சோ அதனால கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் 6th ஒன், √27 plus √12 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க.
சரியா? √27 பிளஸ் √12. இந்த சார்ஸ் நீங்க ஆட் பண்ணும்போது நீங்க தெளிவான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. இதோட ஆர்டரும் சரியா உள்ள இருக்கிற ரேடிகண்டும் சேமா இருந்தா மட்டும்தான் நீங்க ஆட் பண்ண முடியும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஆர்டர் ஓகே, ரெண்டுத்துக்குமே என்னென்ன இருக்கு, ரூட் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா √27 கொடுத்திருக்கான், பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா √12 கொடுத்திருக்கான். ஓகேங்களா? இப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது ஆர்டரும் சேமா இருக்கணும், உள்ள இருக்கிற ரேடிகண்ட் நம்மளுக்கு சேமா இருக்கணும். பட் ஆனா ரேடிகண்ட் நம்மளுக்கு இங்க சேமா இல்ல. பட் ஆனா இந்த இரேஷனல் நம்பரை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேபி உள்ள இருக்கிற வேல்யூ சேமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த இரேஷனல் நம்பரை நான் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வர மாதிரி மாத்திக்கிறேன். 27 9 into 3 போட்டுக்கலாமா பாருங்க. ஏன்னா 9 3s are 27 பிளஸ் √12. √12 வந்து 4 into 3 அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப 9ன்றது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 3, அப்ப 3√3 பிளஸ் 4 அப்படின்றது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், அதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 2, அப்ப இதோட ரிசல்ட் வந்து 2√3 கிடைக்குதா பாருங்க. இப்ப ரெண்டுத்திலயும் பாருங்க √3 எனக்கு காமனா இருக்கு. அப்ப அந்த √3 நான் வெளியே எடுத்துட்டேன்னா உள்ள எனக்கு 3 + 2 நிக்கும் இன்டூ √3. அப்ப 3 + 2 இதோட ரிசல்ட் 5. அப்ப 5√3 நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்குது. சரியா? இந்த 5√3 அப்படின்றது நம்மளுக்கு கொடுத்துக்கிற 4 ஆப்ஷன்ல பாருங்க தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப therefore இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து 5√3 ஆப்ஷன் 3. ஓகேவா? அடுத்த 1 மார்க் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 7th 1 மார்க், √80. சரியா? ஒரு சார்ட் ஒன்று கொடுத்துருக்கான். இந்த சார்ட சிம்பிளிஃபை பண்ணா உனக்கு ஆன்சர் வந்து k√5 அப்படின்ற ஃபார்ம்ல கிடைக்குதுன்றான். சரிங்களா? அப்ப k அப்படின்ற இடத்துல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். அப்போ அவங்க கொடுத்துக்கிறது பாருங்க, given √80. இந்த √80 அப்படின்றது k√5க்கு ஈக்குவல்ன்றான். then what about k? k என்ற இடத்துல என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நான் பிஃபோரா சொன்னதுதான், இது மாதிரி ஒரு சார்டு கொடுக்குறாங்கன்னா இந்த சார்டு உள்ள கண்டிப்பா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்கும். அந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுலதான் விஷயமே இருக்கு. அப்ப இந்த √80 இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நீங்க 16 into 5 பிரிச்சுக்கலாம். ஏன்னா 16 into 5 என்ன கிடைக்கும் உங்களுக்கு ரிசல்ட் 80 அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா? அப்ப இதோட வேல்யூ அவன் எதுக்கு ஈக்குவல்னு சொல்றான், k√5க்கு ஈக்குவல்ன்றான். இப்ப பாருங்க 16 அப்படின்றது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்ப அது ரூட் எடுத்தீங்கன்னா you will get the answer 4. அப்ப இந்த 16 நான் ரூட் எடுக்கிறேன், எனக்கு ரிசல்ட் 4√5 which is equal to k√5 இருக்கா பாரு. ஓகேங்களா? இப்ப பாருங்க √5க்கு √5 மேட்ச் ஆயிடுச்சு. அப்ப k என்ற இடத்துல நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு, 4 கிடைச்சிருக்கு. அப்ப therefore the value of k which is equal to 4. அப்ப k ஓட வேல்யூ என்னன்னு கிடைக்குது உங்களுக்கு, 4 கிடைக்குது. அப்ப k ஓட வேல்யூ 4ன்றது நமக்கு கொடுத்துக்கிற ஆப்ஷன்ல பாருங்க செகண்ட் ஒன் நம்மளுக்கு கரெக்டா மேட்ச் ஆகுது. அப்ப இதுக்கான பெஸ்ட் ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் 1 மார்க், 8th 1 மார்க் பாருங்க, 4√7 into 2√3 அப்படின்னு கொடுத்திருக்கான். ஓகேங்களா? 4√7 into 2√3. அப்போ இங்க ரெண்டு சார்ட மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? இப்ப இந்த ரெண்டு சார்ட மல்டிப்ளை பண்ணும்போது ரூல்ஸ் ஒண்ணு இருக்கு. என்னடா ரூல்ஸ்னா, இதோட கோஎஃபிஷியன்ட் நீங்க எடுத்து தனியா மல்டிப்ளை பண்ணிக்கணும், உள்ள இருக்கிற ரேடிகல்ட்ட நீங்க தனியா மல்டிப்ளை பண்ணிக்கணும். சோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு சார்ட் வந்து 4√7 கொடுத்திருக்கான் இன்ட்டு இன்னொரு சார்ட் பாத்தீங்கன்னா 2√3 கொடுத்திருக்கான். அப்போ இந்த √7 அப்படின்ற சார்டோட கோஎஃபிஷியன்ட் 4, √3 அப்படின்ற சார்டோட கோஎஃபிஷியன்ட் 2. அப்போ கோஎஃபிஷியன்ட் நீங்க ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கணும், which is equal to 4 into 2 8 பாருங்க. சரியா? இந்த 4யும் 2யும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுவோம். சார்டா இருக்கும்போது தட் இஸ் இரேஷனலா இருக்கும்போது அந்த இரேஷனல் நம்பரோட ஆர்டர் சேமா இருந்துச்சுன்னா நம்ம உள்ள இருக்கிறத எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப இங்கேயும் ஸ்கொயர் ரூட் இங்கேயும் ஸ்கொயர் ரூட் இருக்கு. அப்ப நான் உள்ள எடுத்து மல்டிப்ளை பண்ணனா √7 into 3. அப்ப 7 into 3 னா ரிசல்ட் உங்களுக்கு 21. அப்ப 8√21 கிடைக்குது. சோ அப்ப நம்மளுக்கு கொடுத்துக்கிற ஆப்ஷன்ல இந்த ரிசல்ட் நம்மளுக்கு செகண்ட் ஒன்னோட மேட்ச் ஆகுது பாருங்க. சரிங்களா? அப்ப செகண்ட் ஆப்ஷன் 8√21 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட். சோ தி பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் 2. ஓகேவா? நெக்ஸ்ட். So next 1 mark, when written in a rational denominator, the expression 3√3 by 3√2 can be simplified as அப்படின்றான். இது மாதிரி simplified அப்படின்னும் போது நான் ஆல்ரெடி எக்ஸசைஸ் சம்ல சொல்லியிருக்கேன், இந்த டினாமினேட்டர்ல நம்மளுக்கு இரேஷனல் நம்பர் இருக்கக்கூடாது, தட் இஸ் சார்பு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும், அதோட கான்ஜுகேட் எடுத்து நீங்க மல்டிப்ளை பண்ணணும். அப்ப பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்கிறதுல நம்மளுக்கு கொடுத்திருக்கிற டேர்ம் பாத்தீங்கன்னா 2√3 by 3√2 கொடுத்திருக்கான்.
அப்ப இங்க டினாமினேட்டர்ல இருக்கிற சார்ட் பார்ட் பாத்தீங்கன்னா ரூட் 2 சரிங்களா. அப்ப இந்த ரூட் 2 தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்ப இந்த ரூட் 2 நீங்க ரிமூவ் பண்ணும்போது இதோட காஞ்சுகேட்டை எடுத்து நியூமரேட்டராலே டினாமினேட்டராலே மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இங்க ரூட் 2 இருக்கிறதுனால இதோட காஞ்சுகேட் ரூட் 2 தான் வரும். அப்ப ரூட் 2 பை ரூட் 2 ஆல இதை நான் மல்டிப்ளை பண்றேன் சரிங்களா. போன சம்பளம் தான் பார்த்தோம். மல்டிப்ளை பண்ணும்போது கோஎஃபிஷியன்ட்டோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஆர்டர் சேமா இருந்துச்சுன்னா அந்த சார்ட் எடுத்து நீங்க உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சோ அப்ப இங்க கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு சரிங்களா. இங்க இது ஸ்கொயர் ரூட்ன்றதுனால ஆர்டர் சேமா இருக்கும். அப்ப உள்ள இருக்கிற ரெண்டு வேல்யூ எடுத்து நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ரூட் ஆஃப் 3 into 2 பை கீழே வாங்க. இங்க கீழே கோஎஃபிஷியன்ட் 3 மட்டும் தான் இருக்கு. அப்ப 3 into ரூட் 2 into ரூட் 2 அதோட ரிசல்ட் உங்களுக்கு 2 அப்படின்றது தெரியும் சரியா. இப்ப நல்லா அப்சர்வ் பண்ணீங்க. நியூமரேட்டர்ல இருக்கிற அந்த 2க்கு டினாமினேட்டர்ல இருக்கிற 2 நீங்க கேன்சல் பண்ணிடலாம். அப்ப பேலன்ஸ் பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் 3 into 2 இதோட ரிசல்ட் ரூட் 6 பை டினாமினேட்டர்ல இருக்கிற பேலன்ஸ் டேர்ம் வந்து 3. அப்ப ரூட் 6 by 3 அப்படின்றது நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது கிடைச்சிருக்கிற ரிசல்ட். இது நம்மளுக்கு ஆப்ஷன்ல தேர்ட் ஒன்ல இருக்கு பாருங்க. அப்ப இதோட பெஸ்ட் ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் மார்க் பாருங்க. when 2 root 5 minus root 2 to the whole square is simplified then we get அப்படின்றான். அதாவது இந்த சார்ட்டை நீங்க சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத இங்க கேட்டுக்கிற கொஸ்டின். சோ இங்க பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்திருக்கிற சார்ட்ல டு த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அதாவது 2 root 5 minus root 2 to the whole squareன்னு இருக்கு சரியா. அப்ப இதோட எக்ஸ்பான்ஷன் நீங்க எப்படி கொடுக்கணும்னா நம்ம லோவர் கிளாஸ்ல படிச்சிருப்போம். என்ன ஃபார்முலா? a minus b whole square அப்படின்ற ஃபார்முலா. இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன? a square minus 2ab plus b square சரியா. இதுதான் இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பான்ஷன். சோ அப்ப இந்த ஃபார்முலாவை இந்த சார்ட்டோட எக்ஸ்பான்ஷன்ல நான் யூஸ் பண்றேன். சோ இங்க a ஓட வேல்யூ 2 root 5, b ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா root 2 அப்படின்றது உங்களுக்கு கிளியர் ஆகும். அப்போ அந்த ஃபார்முலா எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணனா 2 root 5 to the whole square minus 2 into a ஓட வேல்யூ 2 root 5 and b ஓட வேல்யூ root 2 ஓகேங்களா. 2ab க்கு பதிலா அந்த டேர்ம் நம்ம போட்டாச்சு. தென் ஃபைனலா b ஸ்கொயர் இருக்கு. அப்ப b ஓட வேல்யூ இங்க root 2 பிளஸ் root 2 to the whole square சரியா. இப்ப பாருங்க இதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணும்போது முதல்ல கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சார்ட்டை ஸ்கொயர் பண்ணுங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 னு கிடைக்கும். தென் root 5 நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா the answer is 5. அப்ப இங்க 4 into 5 டேர்ம் இருக்குது. இங்க வந்தீங்கன்னா இந்த 2 ரேஷனலா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் அதை நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2 into 2 4. நெக்ஸ்ட் சார்ட் மல்டிப்ளை பண்ணும்போது ஆர்டர் சேமா இருக்கு. அப்ப உள்ள இருக்கிற ரெண்டு டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். root of 5 into root of 2 னா root of 10 பிளஸ் தென் ஃபைனலா root 2 ஸ்கொயர் பண்ணுங்க. சோ root 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ரிசல்ட் வந்து 2 சரியா. அப்ப 5 into 4 20 வருமா? 20 minus 4 root 10 plus 2. அப்ப 20 இதுவும் ரேஷனலா இருக்கு. இந்த 2 அப்படின்றது ரேஷனலா இருக்கு. சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 22. அப்ப 22 minus 4 root 10 அப்படின்றது நம்மளுக்கு ரிசல்ட்டா கிடைக்குது சரியா. இப்ப நம்ம சிம்பிளிஃபை பண்ணிருக்கிற ஆன்சர் நம்மளுக்கு ஆப்ஷன்ல இதோட மேட்ச் ஆகுதுன்றதை நீங்க பார்க்கணும் சரிங்களா. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு செகண்ட் ஒன்னோட மேட்ச் ஆகுது பாருங்க. அப்ப இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2 ஆன்சர் வந்து 22 minus 4 root 10 அப்படின்றது இதோட ரிசல்ட் ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன்னு. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. root of 9 power x இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்ன்றனா cubed root of 9 ஸ்கொயருக்கு ஈக்குவல்ன்றோம் ஓகேங்களா. தென் வாட் அபௌட் x? x ஓட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தெரியும் ரூட் அப்படின்றது இங்க கொடுத்திருக்கிறது ஸ்கொயர் ரூட். அப்ப ஸ்கொயர் ரூட் என்னும்போது நம்ம டெஃபினிஷன் என்ன படிச்சிருப்போம்? ரூட் எக்ஸ்னா இதோட வேல்யூ வந்து x to the power of 1 by 2 அப்படின்னு படிச்சிருப்போம். இதே cubed root of xனா இதோட வேல்யூ x to the power of 1 by 3 அப்படின்றது உங்களுக்கு பேசிக் டெஃபினிஷன்லயே கொடுத்திருக்கோம். அப்ப இந்த இடத்துல ரூட் 9 power x ன்னு இருக்கு. அப்ப இதை எப்படி எழுதலாம் பாருங்க. 9 power x whole to the power of 1 by 2 ன்னு எழுதலாம். அதே மாதிரி இங்க வாங்க. cubed root of 9 ஸ்கொயர்னு கொடுத்திருக்கான். அப்ப cubed root of 9 ஸ்கொயர்னா இது 9 ஸ்கொயர் whole to the power of 1 by 3 அப்படின்றது ரிசல்ட். நம்ம லோயர் கிளாஸ்ல ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். என்ன? a power m whole to the power of n which is equal to a power mn அப்படின்றது ஃபார்முலா. இப்போ இதை அப்ளை பண்ணா இந்த பவர்ல இருக்கிற ரெண்டு டேர்மையும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப இங்க x இருக்கு, இங்க 1 by 2 இருக்கு. அப்ப இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணனா பவர்ல x by 2 அப்படின்றது ரிசல்ட். அப்ப 9 to the power of x by 2 which is equal to இங்க 9க்கு பவர்ல 2 இருக்கு, அதுக்கு பவர்ல 1 by 3 இருக்கு.
அப்ப இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணனா தட் இஸ் 2வையும் 1/3 நான் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 9 பவர் 2/3 கிடைக்கும். இப்ப பாருங்க நம்ம லோயர் கிளாஸ் கான்செப்ட் தான் பேஸ் ஈக்குவலா இருந்துச்சா நம்ம பவர்ஸ் ஈக்குவல் எடுத்துக்கலாம் புரியுதுங்களா. அப்ப இங்க பேஸ் 9 ஈக்குவலா இருக்கு. அப்ப பவர்ல இருக்கிற வேல்யூ நான் ஈக்குவலா எடுத்தேன்னா இங்க x/2 which is equal to 2/3 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா நம்மளுக்கு x ஓட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கான். தென் x equal to தான் கேட்கறான். அப்ப இந்த டிவைட்ல இருக்கிற 2 அந்த பக்கம் அனுப்புங்க. சோ டிவைட்ல இருக்கிற 2 அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளையா மாறும். அப்ப ஆல்ரெடி அங்க 2 இருக்கு. இந்த 2 அங்க போச்சுன்னா 2 into 2 என்ன ஆகும் 4. அப்ப 4/3 எனக்கு x ஓட வேல்யூ கிடைக்குது. இது நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன்ல கரெக்டா மேட்ச் ஆகுது. அப்போ the value of x is 4/3ன்றது ஆப்ஷன் 2ன்றது இங்க பெஸ்ட் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட். ஓகே. The length and the breadth of a rectangle flat are 5 into 10 power 5 and 4 into 10 power 4 meters respectively கொடுத்திருக்கான். its area is அப்படின்றான். சரிங்களா? அப்போ ரெக்டாங்கிளோட லென்த் பிரெத் இதுல கொடுத்திருக்காங்க. சரியா? அப்போ givenல ஃபர்ஸ்ட் நம்ம அஸ்யூம் பண்ண வேண்டியது கொடுத்திருக்கிறது ரெக்டாங்கிள். சோ இந்த ரெக்டாங்கிளோட லென்த் கொடுத்திருக்கான். சரியா? சோ லென்த்தோட வேல்யூ 5 into 10 to the power of 5. Next, breadth. So breadth வந்து 4 into 10 to the power of 4. இப்போ கொஸ்டின் என்னன்னா இட்ஸ் ஏரியான்னு கேக்குறான். இட்ஸ் ஏரியானா என்ன? ரெக்டாங்கிளோட ஏரியா. அப்போ therefore ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். So area of rectangle formula L into B square units. நம்ம lower classல படிச்சிருப்போம் 6, 7, 8ல படிச்சிருப்போம். area of rectangle க்கு L into B ன்றது formula. இங்க length ஓட வேல்யூ பாருங்க 5 into 10 to the power of 5 into breadth வந்து 4 into 10 to the power of 4. சரியா? இப்போ முதல்ல நான் இந்த நியூமெரிக்கல் வேல்யூ மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 5 into 4 20. அப்ப 20 into 10 to the power of 5 into 10 to the power of 4. So இங்க பாருங்க நம்ம lower class concept தான் a power m into a power n equal to a power m plus n ன்றது formula. So அப்ப இங்க சால்வ் பண்ணனா 220 into 10 to the power of 5 plus 4. அப்போ which is equal to 20 into 10 to the power of 9 ன்னு கிடைக்குது. பட் நமக்கு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இது மேட்ச் ஆகல. சரிங்களா? ஆப்ஷன்ல பார்த்தா நமக்கு இது மேட்ச் ஆகல. சோ ஜஸ்ட் இங்க ஒரு சிம்பிளிஃபிகேஷன் தான். என்னடானா இந்த 20 2 into 10 ன்னு பிரிச்சுங்க. சரியா? இந்த 20 2 into 10 ன்னு பிரிச்சுங்க into 10 to the power of 9. அப்ப அகைன் இங்க 10 power 1 இருக்கா? இப்ப அகைன் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. a power n into a power n equal to a power m plus n என்ற ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா we can get the answer 2 into 10 to the power of 1 plus 9 which is equal to 2 into 10 to the power of 10. சோ இதான் எனக்கு ஆன்சரா கிடைச்சிருக்கு. இப்போ இது நமக்கு கொடுத்துக்கிற ஆப்ஷன்ல தேர்ட் ஒன் பாருங்க நீங்க. சரிங்களா? ஏரியான்றதுனால கண்டிப்பா இதுல நீங்க மீட்டர் ஸ்கொயர் மென்ஷன் பண்ணணும். சரியா? அப்ப இதோட ரிசல்ட் நம்மளுக்கு ஆப்ஷன் 3ல மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் 3 பாருங்க 2 into 10 to the power of 10 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? சோ இது மாதிரி தான் நீங்க 1 மார்க்க நல்லா யோசிச்சு ஒர்க் அவுட் பண்ணணும். சென்டம் தீர்மானிக்க கூடியது 1 மார்க் தான். நீங்க 9th இது மாதிரி இந்த 1 மார்க்ஸ் நல்லா பேசிக்கா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 10th வரும்போது உங்களுக்கு அவன் கொடுக்கறது புக் பேங்க் 1 மார்க்கா இல்ல கிரியேட்டடா எதுவா இருந்தாலும் சரிங்க நீங்க ஈஸியா இது மாதிரி யோசிச்சு நீங்க சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? கண்டிப்பா இந்த 1 மார்க் செஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனல்ல உங்க கிளாஸ்மேட்ஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே சரி இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம சாப்டர் 3 அல்ஜிப்ராவை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.